மேக்ஸ் மேஜிக் புக் வந்து லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணியிருந்தோம். எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த டைம் வந்து லாஸ்ட் டைம் வந்து சரியான ஹிட்டு. அவ்வளோ பேர் கிளியர் பண்ணவங்க வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து மேக்ஸ் மேஜிக் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாங்க. சார் மேக்ஸ் மேஜிக்ன்ற ஒரு புக் லான்ச் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒர்த்தா இருக்கும். எல்லா ஷார்ட்கட்ஸுமே இதில் இருக்கும். எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இந்த மேக்ஸ் புக் லான்ச் பண்ணிருந்தீங்க குவான்ஸுக்கு. புக்கெல்லாம் வாங்கி கிளியற அளவுக்கு நாங்க வந்து படிச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷம் தான் சார் மெயின்ஸ்ல நான்லாம் மேக்ஸ் டாப்பர் ஆவேன்னு நினைச்சு கூட பாக்குறேன். அதுவே அவ்வளோ ஃபீட்பேக் வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த டைம் வந்து லாஸ்ட் டைமை விட சில இந்த டேட்டா எஃபிஷியன்சிலாம் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணியிருந்தோம். குவான்டிட்டி பேஸ் சம்ஸ்லாம் இல்லை, மெயின்ஸ் லெவலில் சில குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சம்ஸ்லாம் இப்போலாம் நிறையா ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மேக்ஸ் மேஜிக் புக்கை வந்து செகண்ட் ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட புக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து அந்த ப்ரீ புக்கிங்கை வச்சு என்னால் கெஸ் பண்ண முடிஞ்சு இந்த யாருக்கு வந்து இவ்வளோ புக்ஸ் தான் நமக்கு வந்து சேல் ஆகும். ஏன்னா பிரிண்டிங் சார்ஜ் வந்து இதுக்கு அதிகம் இருக்குது. நான் விசாரித்தேன். 1000 காப்பியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம், பேப்பர் சைஸ் நல்லா இருந்தால் 4 லட்சம் அப்படிங்கிற ரொம்ப ரேட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து இப்போ ப்ரீ புக்கிங் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து பிரிண்ட்டே அடிக்க போகிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து இவ்வளோ பேர் இந்த வருஷம் வாங்குவாங்க. ஏன்னா பிரிண்டிங் சார்ஜும் வந்து நமக்கு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வைக்கிறதுக்கு வந்து இங்கே இடமும் வந்து கம்மியாக இருக்குது, இடமும் கிடையாது. அதனால் யார் ஃபஸ்ட்டு 500 பேர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம மேக்ஸ் மேஜிக் புக் வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக ப்ரொவைட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கீழே இருக்க QR கோடு வைக்கிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 649. கொரியர் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் எந்த ஸ்டேட், எந்த ஊர், எந்த கிராமத்தில் இருந்தாலும் வீட்டுக்கே வந்து வந்துடும். ஸோ அதனால் கீழே இருக்க QR கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அதை அனுப்புங்க. ஸோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், பட் வேகமாக வந்துடும். ஓகே, ஏன்னா இப்போ பிரிண்ட்டுக்கு போகலை. ஸோ அதனால தான்.